வாங்க, இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் சேனலில் நம்ம பார்க்க போகிறது பச்சை புளி ரசம். இதுக்கு அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுப்பு இல்லாத சமையல்னே சொல்லலாம். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்குங்க. இது என்றைக்கெல்லாம் நான்வெஜ் செய்கிறீங்களோ அன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசத்துக்கு இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 5-6 பல்லு, பச்சை மிளகா. இது காரத்துக்கு தகுந்த மாதிரி, இது பெரிய பச்சை மிளகாயாக இருக்கனால நான் பாதி கட் பண்ணிவிட்டு மீதி பாதியை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்சியில் பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்தா போதும். பச்சை மிளகா இதோட சேர்த்து அரைக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை அதையும் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. நம்ம பாதி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கரைச்சி அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு இதோட கலந்துக்கோங்க. நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அதை வடிகட்டி அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு, இது ஸ்பூனில் கலக்கிறத விட நம்ம கையில் வெங்காயம் பச்சை மிளகாவெல்லாம் நசுக்கி விட்டு கையில் நல்லா பிசைஞ்சு கலக்குனா தான் நல்லாயிருக்கும். நல்லா கரைச்சி விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா நசுக்கி அதில் கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் முழுசாக சாப்பிடுவாங்க, அதுக்காக சின்ன வெங்காயம் முழுசாக ஒரு 4-5 எடுத்து அதில் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, பச்சை புளி ரசம் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.